மக்கள் சேவையை அர்ப்பணித்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வட்டாட்சியர் அவர்களை தலைமையுரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். இக்கிராமத்தின் செந்தலைப்பட்டம் பொதுநல சங்கத்தின் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா சீரும் சிறப்புமாக இந்த மாலை வேளையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு என்று சொல்கின்றார்கள். ஆனால் உங்கள் அனைத்து இதயங்களும் அர்ப்பணித்துத்தான் இந்த சிறப்பான விழாவிலே இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றது. இது மிக முன் உதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனால் நம்மளோட மாவட்ட துணை கண்காணிப்பாளர்கள் பேசும் பொழுது நான் என்ன நினைத்தனோ அதையே அவர்களும் இப்பொழுது நிறைய உரையாற்றும் பொழுதும் சேதுவாசத்திரம் காவல் ஆய்வாளர்களும் சொல்லினார்கள். என்னவென்றால் ஆம்புலன்ஸு கொடுத்தாச்சு, ஆனால் இந்த கிராம மக்கள் ஒருவருக்கும் இந்த ஆம்புலன்ஸில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடாது. எந்த ஆக்சிடென்ட்டோ எந்த விதிமீறல்களோ இங்கே இருக்கக்கூடாது. அனைவரும் போக்குவரத்து விதிகளை சரியாக நிறைவேற்றினால் இந்த ஆம்புலன்ஸுக்கு அந்த டிரைவருக்கும் வேலை இல்லை, இந்த வண்டிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது நான் என்ன நினைத்தனோ அதையே கருத்தை அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள், காவல் ஆய்வாளர்களிடம் தெரிவித்தார்கள். அந்த விதத்திலே மிக நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இதிலே கடந்த ஆண்டு 2015 அரசாங்கத்திலே பதிவு செய்து செந்தலைப்பட்டினம் பொதுநல சங்கம் என்கின்ற ஒரு சிறிய சங்கத்தை இங்கு பதிவு செய்து மிக நேர்த்தியாக, அதாவது வருவாய்த்துறை, காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, ஆசிரியர் பெருமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் வந்திருக்கின்ற மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தஞ்சை மீனாட்சி மிஷன், மதுரை மீனாட்சி மிஷன் ஆகிய PRO அவர்கள் வந்திருந்து இங்கே சிறப்பாக விழாவினை சீரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக என் அன்பழகன் அவர்கள், அரசு மருத்துவர் பேராவூரணி அவர்கள் மற்றும் கிராம நிர்வாகர்கள் ஆகிய அனைவரையும் இங்கே வரவேற்றார்கள். ஆகவே நான் திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வந்திருக்கின்ற அனைத்து நல் இதயங்களுக்கும் இந்த வட்டாட்சியர் பேராவூரணி என்கின்ற முறையிலே அனைவரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம்புலன்ஸ் என்பது முதல்ல தேவையில்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில சமயங்களில் விதிகளை நாம் சரிவர போக்குவரத்து சரியாக கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் சொல்வதை விட நானே சொல்லுகிறேன். கடந்த 4/6/2016 அன்று கடந்த மாதம் தஞ்சையிலிருந்து ஒரு அவசர பணியின் காரணமாக அந்த வாகனத்தில் வர இயலாத சூழ்நிலையில் இருசக்கர வாகனத்திலே வந்து கொண்ட சூழ்நிலை. அன்று வரும்பொழுது பாப்பாநாடு வரும்பொழுது பாப்பாநாடு தாண்டும் பொழுது ஒரு 2-3 செல்ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. நம்மளுக்கு இருக்கின்ற 2 செல்லில் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. வரக்கூடிய சூழ்நிலையில் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலையில் ரோட்டை விட்டு விலக்கி அந்த நம்ம வண்டியாளுடைய பணியை துவங்குவேன். ஏனென்றால் அந்த நகரத்தில் இருக்கக்கூடியது சரி, அந்த வட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியது அங்கே அடிக்கடி அவங்க வந்து பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்களால் அடிக்கடி வர இயலாது. ஆகவே அவங்க முதல்ல கவனிப்பு இருக்கணும். அந்த மக்கள் சிறப்பாக பணிபுரிய வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தினே தான் இந்த தொலைதூரத்திலே இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இருப்பது நன்று. அதே போல இது மிக ஈஸியாக ரோட்டை கவர் பண்ணியிருக்கு. அப்போ ஈஸியாக ரோட்டை சென்னை ஆன்லைனில் ஆன் ரோட்ஸில் போகும்பொழுது அதிக விபத்துகள் உள்ளாது. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இல்லை. இந்த நேஷனல் ஹைவேஸ் சிறந்த ஹைவேஸாக இருந்தாலும் கூட அது லாரி கவுந்திருக்கு, பஸ்ஸு கவுந்திருக்கு, உயிர்கள் பலியாக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம தான் அந்த ஒரு கண்ட்ரோலில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோமா, 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோமா அப்படிங்கிறத, காராக இருந்தால் அதுக்குள்ள ஸ்பீடு, வாகனமாக இருந்தாலும் இருசக்கரம் வந்து அதுக்குள்ள ஸ்பீடோட போனோம்னு சொன்னால்தான் இந்த விபத்துலேருந்து அந்தந்த ஓட்டுநர்கள் நம்ம கார் ஓட்டினாலும் சரி, வாகனம் ஓட்டினாலும் சரி, சிறப்பாக அந்த விபத்தை தவிர்த்து நாம் சிறப்பாக ஓட்ட முடியும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த காரியத்தை செஞ்சாலும் வாகனத்தை எடுத்து ஓட்டுறோம்னு சொன்னால் அந்த இதில் கவனம் வேணும். அப்போ தான் செல்ஃபோனில் பேசுகிறது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நானே அதை தவறை செய்து உள்ள காரணத்தினால் அந்த செல்ஃபோனில் வாகனத்தில் போகும்பொழுது செல்ஃபோன் பேசுகிறத குறைச்சிங்க. இல்லை வண்டி நிப்பாட்டி ஒரு ஓரத்தில் நின்று பேசிட்டு அதுக்கப்புறமா வாகனத்தில் செல்வது தான் முறையான ஒரு செயல்பாடுகள் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இங்கே குழுமிருக்கின்ற அனைத்து நல் இதயங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவிலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நம்மளது பேராவூர் வட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு முன் உதாரணமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நாம் வாழும் பொழுது எதையாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். இது பொதுநல சங்கமாக இருந்து ஒரு சிறப்பாக அனைவரும் செய்திருக்கின்றீர்கள். அது ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோம். நம்ம இந்த ஒரு இது சினிமாவில் சொல்லும் கூட சொல்லுவான், ஒரு மரத்தாவது நட்டமா
அது வளர்ச்சி அடைந்து நம்ம இருந்தாலும் நமக்கு அப்புறமும் அந்த பலன் தரக்கூடிய அந்த மரத்தை ஒரு நிழல்னாச்சு தருது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, ஒவ்வொரு மாணவிகளும் சரி, நாம் இருக்கும் பொழுது சிறந்த காரியங்களை செய்ய வேண்டும். அது படிப்பிலும் சரி, பொதுநலமாக இருந்தாலும் சரி, அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆயுட்காலத்திலே செய்துவிட வேண்டும். நம்ம கடைசி காலத்தில் யோசனை இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத விட இருக்கும் பொழுதே நல்ல காரியங்களை செய்து விடுவதுதான் நல்லது. அதுபோல் நம்ம பேராவூரணி வட்டத்தில் பொறுத்து ரொம்ப அதிகமாக மரங்கள், செடி கொடிகள், தேவையில்லாத மரங்கள்லாம் இருந்தது. கடந்த ஒரு 10 நாளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அன்னைக்கு நினைச்சேன் அந்த பேராவூரணி வட்டத்தில் உள்ள அந்த கிரவுண்டில் நம்ம ஒரு மரங்கள் நடுவோம்னு சொல்லிட்டு வரும்பொழுது தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. நல்ல காரியத்தில் நடக்கும்பொழுது இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி பதவி ஏற்று அந்த பணி விடுப்பு முடிந்து அந்த மரங்கள் எல்லாம் அழிச்சு, தேவையில்லாத மரங்கள் அழிச்சிட்டு ஒரு 70 மரங்களை அந்த நட்டேன். பதவி ஏற்று ஒரு 2 நாளுக்கு நட்டேன். அதே மாதிரி நம்ம கோட்டஸில் இருக்கிறதுலேயே ஒரு 25 மரங்கள் நட்டேன். அதில் ஒரு 10-2 முளைச்சாவது செத்து போனால் கூட மிச்ச மரங்கள் முளைக்கும். பொதுவாக மலைகள் வரவில்லை காரணம் என்றால் மரங்கள் இல்லை. கர்நாடகா, கேரளா அதெல்லாம் அதிகமான மரங்கள் உள்ள ஒரு இது. ஆகவே ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்நாளில் ஒரு 100 மரங்கள், 500 மரங்கள், 1000 மரங்கள், 10 மரங்கள் என்று அதை ஒரு சீரிய சிந்தனையாக நட்டோம் என்றால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய குறிக்கோள் நீங்கள் அடையலாம். ஆனால் பொதுவாக இந்த உலகத்திற்காக தண்ணி கிடைக்கணும், காற்று கிடைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை மாறணும் அப்படின்னு சொன்னால் மரங்கள் வளர்ப்பு உதாரணம் இருக்கு. நம்ம மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும் பொழுது நடிகர் விவேக்குக்கு ஒரு கட்டளை இட்டார். அவர் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய ஆயுட்காலத்தில் 1 லட்சம் மரமாவது அல்லது 10 லட்சம் மரமாவது விடுங்கள் என்று அவர் சொன்னதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் விவேக் அவர்கள். அவர் முடிச்சுட்டு அவரை போய் பார்க்கும் பொழுது அப்துல் கலாம் அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொல்லிட்டு அவர் பேட்டியில் வருத்தப்பட்டு சொன்னார். ஆகவே ஒவ்வொருவரும் பொது நலத்திற்காக